மறுபடியும் மணிகண்டன் கூட ஒரு டிஸ்கஷன், அதுவும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஸ்கஷன் அது. அதுவும் இப்ப ஒரு நீயா நானாவும் நம்ம நம்ம பேசுறப்பதான் நீயா நானா வருதா என்னன்னு தெரியல. அதே டிஸ்கஷன் தான் வரப்போகுது. பேய் இருக்கா இல்லையான்னு. இது 2 பேருக்கும் நடுவுல ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு டிஸ்கஷன். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா, பேய் இருக்கா இல்லையான்றத பத்தி நமக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமா இல்லையா, நிறைய பேர் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ சைக்காலஜி பேஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்க ட்ரை பண்றோம். நிறைய கொஸ்டின்ஸோட மணிகண்டன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெல்கம் டு மெட்டா மைண்ட்ஸ். இது பேய் ஸ்பெஷல். எஸ், பேய் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சொல்ல எழிலக்கா ரெடியா இருக்காங்க, பாக்கலாம். ஆக்சுவலாக்கா இது நம்ம வந்து ஒரு சீரியஸோட நிப்பாட்டாம நிறைய சீரியஸா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து பேய் இருக்கா இல்லையா, அது மாதிரி டார்க் அமானுஷங்கள், பிளாக் மேஜிக் நிறைய இருக்குது. சோ நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக்கா பேசலாம். இன்னைக்கு வந்து நம்ம குறிப்பிட்ட வந்து அறிவியல் டு அமானுஷங்கிற ஒரு டாபிக்ல வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்திருக்கேன். அது கூட ஏதோ அமானுஷமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, பேய்க்கே பொறுக்கல நினைக்கிறேன் பேசுறது. ஆமா, ஓகே. ஒரு மனுஷன் பேய்னு ஒண்ணு இருக்குன்னு நம்புறதுக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து தீர்மானிக்கிறது, காரணிகள் வந்து என்னது? இப்ப நான் இருக்கேன், நான் வந்து பேய் இருக்க நம்புறதுக்கு என்னென்னலாம் என்னை வந்து ஊக்குவிக்குது, இங்க பேய் இருக்குப்பா அப்படி சொல்றதுக்கு? பேய் இருக்கா இல்லையா பாத்துருக்காங்களா பாக்கலையா? நீங்க பேய் இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு ஒருத்தவங்க அனுப்பிச்சு பாருங்களேன், இது இட்ஸ் a haunted place அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலே your mind will get prepared for it. சோ அங்க இருக்கக்கூடிய சத்தங்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பயங்கரமா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும். சோ அண்ட் நமக்கு வந்து எப்பயுமே ஒரு ஹியூமன் டெண்டன்சி என்னன்னா, இந்த கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி. இப்போ ஒரு நம்ம கிளவுட்ஸ பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளவுட்ஸ பாக்குறப்ப நமக்கு என்ன தோணும், அந்த கிளவுட்ஸோட ஷேப்பை வச்சு நம்மளே வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். சோ இது வந்து என்ன சொல்றது, இது வந்து காட் மாதிரி இருக்குது, இது வந்து பேய் மாதிரி இருக்குது, இது வந்து நிலாவை பார்த்தோன்னே ஒரு பாட்டி வடை சுடுற மாதிரி இருக்குது. சோ we tend to complete the picture. சோ அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், ஜென்ரலாவே ஹியூமன் பிரெயினோட இது என்னன்னா, ஒரு பசில சால்வ் பண்ற மாதிரி இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு. அது நிஜமாவே கனெக்டடா இருக்கா என்னன்னு தெரியாது, பட் ஸ்டில் ஹியூமன் பிரெயினுக்கு அப்படி ஒரு விஷயம், ஒரு எபிலிட்டி இருக்கும் கனெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு. சோ இது எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரும். ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், அந்த பிளேஸ் ஹாண்டட்னு வேற சொல்லிட்டோம் அப்படின்னா யுவர் மைண்ட் கெட்ஸ் ப்ரிப்பேர்ட் லைக் தட். சோ அப்ப இங்க என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அண்ட் ஏற்கனவே இந்த மாதிரி இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்கேயோ படிச்சிருக்கிறோம், இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷனோட போறப்போ இன்னும் உங்க பிரெயின் வந்து எஸ் அதை வந்து உண்மை அப்படின்றத நம்ப ஆரம்பிக்க ட்ரை பண்ணும். ஏன்னா நிறைய பேர் அதை உண்மைன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் யூ டென் டு ஸ்டார்ட் பிலீவிங் இட் அண்ட் யூ ஸ்டார்ட் ஈவன் சீயிங் இமேஜஸ் ஆஃப் இட். ஏற்கனவே கொஞ்சம் பயம் பதட்டம் கொஞ்சம் ஈஸியா ஆகக்கூடிய நபர்கள், நீங்க பேய் படத்துல பாத்தீங்கன்னாலுமே நிறைய நேரத்துல வந்து பேய் காமிக்கிறப்பே தான் சொல்லியிருப்பாங்களே, பயப்படுறவங்களுக்கு தான் வந்து தே ஆர் ஏபிள் டு ஃபீல் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பயப்படாதவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இருந்ததுல ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து பயப்படுறவங்க, ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருக்கிறவங்க, ரொம்ப வீக் ஹார்ட்டடா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பேயோட ஃபீலிங்னா தெரியும். அது வந்து கெட் அப்சார்ப்ட், அப்படியே அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறனால சோ we tend to become like the same thing. லைக் அதாவது நம்ம வந்து ஒரு மீடியம் மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இதை யோசிச்சு நம்ம மைண்ட் எல்லாம் டியூன் பண்ணி அதுக்குள்ள போறப்போ we will also sense something similar to that. அதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. சோ இது வந்து ப்ராபபிலிட்டி, நீங்க ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போறப்போ அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபீலிங் தட் மைட் பி வெரி வெரி ஹை. இல்ல புதுசா ஒரு இடத்துக்கு போறப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஃபீலிங் வருது அப்படின்னா, நம்ம ஒரு படம் இல்ல 100 படம் பார்த்திருப்போம், ஒரு டைப்பா பேய் படம் பார்த்திருப்போம், இங்கிலீஷ் பேய் படம் பார்த்திருப்போம், தமிழ் பேய் படம் பார்த்திருப்போம். சோ இதெல்லாம் பார்த்ததோட எஃபெக்ட்ஸும் சரி, அதே மாதிரி கல்ச்சரலா நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்களையும் சரி, நம்ம வந்து நைட் இத்தனை மணிக்கு மேல போக கூடாது, ஒரு சின்ன பையனா இருக்க, அதாவது ஒரு டீனேஜரா இருக்கானா அவன் போறப்போ வந்து மோகினி பேய் வந்துரும், சோ இல்லனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து திரும்ப 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 நம்ம கல்ச்சரலாவும் they would have told us like அதை யோசிச்சுட்டு நமக்கு நம்மளே அறியாம it will start connecting. ஒரு கான்ஷியஸ் மைண்டாவும் சரி அன்கான்ஷியஸாவும் we start connecting to such things. சோ அப்ப நமக்கு வந்து we will start feeling yes நமக்கு நிஜமாவே நம்ம சுத்தி ஏதோ இருக்குது அப்படின்ற ஃபீல் கிடைக்கிறதுக்கான, ஆமா கண்டிப்பா ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்போ as a person, இப்போ எனக்கு வந்து நீங்க சொல்லிட்டீங்க, அதாவது நீ பேய் ஃபீல் பண்ற காரணம் வந்து படங்களா இருக்கும், சமூகம் சொல்லி உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த கதையா இருக்கும், பாடி சொன்ன கதையா இருக்கும், நான் நீங்க கேட்டிருப்பீங்க ஹாண்டட் சொல்லி நீங்க சொல்றீங்க. இப்ப ஏன் டவுட் என்னன்னா, as இண்டிவிஜுவல் விட்டுருங்க, as a human ரேஸாவே பார்த்தா உலகம் முழுக்க மக்கள் எல்லாம் நம்புறாங்க பேய் இருக்குன்ட்டு. நம்புறதுக்கு காரணம் வேற என்ன இருக்கும்? சோசியலா வேற என்ன காரணங்களா இருக்கும்? அதாவது பேய் கொண்டு வரதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அதாவது ஒரு
கண்ட்ரோல் பண்ணணும்ல. நீங்க வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியாத இப்ப எத வச்சு நம்மள கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க நெறைய நேரத்துல. உங்கள வந்து பயம் ஒரு தான். குரூப் ஆஃப் பீப்பிள் உங்கள கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல உங்கள வந்து உங்கள விட நான் பெட்டர்ன்னு காமிச்சுக்கிறதுக்கு என்ன சொல்ல முடியும்? உனக்கு தெரியவே இல்ல, உனக்கு இது புரியவே இல்ல ஃபியர். அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இல்ல ஒரு விஷயத்த காமிச்சு பயமுறுத்துறதா இருக்கட்டும். அது பவரா இருக்கலாம், இல்லன்னா அறிவா உண்மை. இருக்கலாம். சோ வேலை யூ டோன்ட் போயிடும் நோ எனிதிங் சொல்லலாம், அபௌட் இட். ரேங்க் போயிடும் உங்களுக்கு அது சொல்லலாம், தெரியாது. ஹோம்ஒர்க் சொல்லலாம். இன்னும் நிறைய வந்து நமக்கு ஃபியரை கொண்டு வராங்க. இப்போ நான் ஒரு நாலேஜா இருக்கலாம். இல்லன்னா ஒரு பயமா இருக்கலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம். ஐ அம் மோர் பவர்ஃபுல் தேன் யூ. ஓகே. நான் வந்து கடவுள் கிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு வந்து பவர் இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும். இல்லன்னா இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், பார்க்காத ஒரு விஷயம். நம்ம வந்து அது இருக்கா இல்லையான்ற பிரச்சனைக்கு தாண்டி, அத யூஸ் பண்ணி, அத மெட்டீரியலைஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ரொம்ப வருஷமா இருந்துட்டே தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஓகே. இல்ல எப்பவுமே. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க வந்து அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா நமக்கு சொல்றப்போ, அதாவது இந்த பேய் இதுன்றத தாண்டி நீங்க சொல்ற மாரி நெறைய விஷயங்களுக்கு ஒரு ராஜாக்களுக்கே வந்து இந்த மாரி நெறைய விஷயங்கள சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உங்களோட ஃபியூச்சர பத்தி பிரெடிக்ட் பண்றதா இருக்கட்டும். நெறைய இது நம்ம ஊர் ஓகே. கதையில பார்த்திருக்கிறோம். யூரோப்பியன் இதுலயும் பார்த்திருக்கோம். அந்த ஒரு நிறைய ராஜாவோட இருக்கு. டைனாஸ்டி எப்படி இருக்கும்? அந்த குழந்தை பொறக்குமா? பொறக்காதா? அந்த குழந்தை எந்த குழந்தை வந்து ராஜாவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த ராஜாவாகும். மாரி நெறைய விஷயங்களா வந்து அவங்க வந்து குறி சொல்றவங்களோ, இந்த மாரி ஹாரோஸ்கோப் பார்க்கிறவங்களோ, இல்லன்னா ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்றவங்களோ நெறைய பேரு நம்ம வந்து பிலீவ் பண்ண தான் செய்றோம். அதாவது இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான். முன்னாடி வந்து ஜோசியம் பார்க்கும்போது ராஜாக்கள்ல வந்து யாரு வந்து ராஜாவா இருக்குன்னு சொல்லி இந்த ஜோசியம் ரொம்ப வந்து பிளேயா இருக்கு. அதனாலதான் வந்து சேரன் செங்குட்டுவன் வந்து மன்னரானாரு. இன்னும் நிறைய கதை சொல்லலாம். விக்ரமாதித்தன் வந்து ஜோசியம் சொல்லி அவரோட அப்பா வந்து ராஜ்யம் பிடிச்சு நிறைய கதைகள் சுத்தி இருக்கு. இப்போ இது ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க. அது பேய்கள் வந்து காரணம் ஒரு பவர் யூஸ் பண்ணி மனுஷங்க வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அவங்கள வந்து மீடியமா கண்ட்ரோல் யூஸ் பண்ண பண்ணி முடியும். கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றீங்க. நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு விஷயமா யூஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்து இது பேய ஓட்டுறவங்க அவங்க சொன்னா சரி. நார்மல் ஒரு பையன் இங்க பேய் இருக்கு, நான் வந்து பயப்படுறேன் போக்குறேன் சொல்ல வேற என்ன காரணங்கள் இருக்கும்? வேற ஏதாச்சும் காரணங்கள் இருக்கு. எப்படின்னா இப்போ சுனாமி இருக்கு, பயம். ஏன்னா சுனாமி வந்தா மக்கள் சாவாங்க, புயல் அடிக்கி மக்கள் சாவாங்க, பூகம்பம் வருது சாவாங்க. ஏன்னா நமக்கு பாக்குறோம், பயம் இருக்குது. பேய் ஒருத்தன் பார்த்ததே கிடையாது யாருமே இது வரைக்கும். ஆனா அவங்க ஏன் வந்து பயப்படணும்? இல்லாத விஷயத்த நான் ஏன் வந்து பயந்து சாகணும்? தெரியாத விஷயத்த நம்ம விஜய் டயலாக் தெரியாத மாதிரிதான். விஷயம் தெரியாத ஒரு எனிமிய நினைச்சாதான் அல்லு அப்படின்னு வரல. பயம் வரும். அதேதான். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்து மேல நமக்கு வந்து ஏகப்பட்ட கற்பனைகள் எப்பயுமே இருக்கும். ஓகே. ஒரு ஒரு விஷயத்த நம்ம கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ணி பாக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சோ அப்போ அந்த இமேஜினேஷனுக்கு ஒரு ஒரு எண்ட் பாயிண்டே கிடையாது. நீங்க ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பேய் எப்படிலாம் இருக்குன்றத நான் இமேஜின் பண்றதுக்கும் நீங்க இமேஜின் பண்றதுக்கும் இன்னொருத்தர் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வித்தியாசம் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆல் மை லைக் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு ஃபீமேல் பேயா நான் யோசிக்கலாம். இப்ப நான் வந்து என்னோட ஓகே. கல்ச்சரல் நார்ம்ஸ் படி யோசிக்கலாம். பேய் இதுவே ஒரு கால் இருக்காது. இங்கிலீஷ்காரன் பேய்னா அது வந்து எப்படி ஒரு மாதிரி பேல் கலர் ஸ்கின்னு, கன்றாவியான ஒரு ஆமா. வெள்ளை கலர் ட்ரெஸ், வேம்பயர்ஸ் அவன் அதெல்லாம் வந்து கலர் போட்டு. ஆஃப் ஹேர் வந்து வேறையா இருக்கும். இதுவே இந்தியனைஸ்டு பேயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்தியனைஸ்டு பேய் வந்து எப்படி இருக்கும்ன்றது நான் வந்து வெள்ளை கலர் சாரி கட்டி இருக்கும், இப்படிதான் இருக்கும். இவ்வளவு மோசமா இருந்தவங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைச்சிருமா? அப்ப அவங்க வந்து இறந்து போகாம இங்க அந்த ஆத்மா சுத்திக்கிட்டே இருக்குமா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம கிட்ட இருந்துட்டே தான் இருக்கு. சொல்லுவாங்க ஆசை வந்து தீராத ஆன்மாக்கள் வந்து அலையும் சொல்லுவாங்க ஊருக்குள்ள. நீங்க இப்ப ஒரு ஒரு வீட்டுக்கு மனுஷன் போறீங்க, தீராத அந்த ஆசை வீடு வந்து இறந்துடுறான். சூசைட் பண்ணிருக்கிற வீடு அப்படின்னு ஆமா சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஆமா. அந்த வீட்டுல இருப்போமா நம்ம? ஒரு வீட்டுல யாருமே இறந்தே போகாம ஏதாவது ஒரு வீடு வீடே இருக்குமா? கிடையாது. வீடே கிடையாது. Correct. கிடையாது. சோ எனிபடி ஆமா. லைக் ஓகே, ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிருந்திருக்கலாம். இப்ப அப்படிதான் இருக்குது. பட் ஸ்டில் அந்த இறந்தவங்களை கொண்டு வந்து அந்த வீட்டுல தான் வச்சு நம்ம வந்து, ஏன்னா அத்தனை நாள் நம்ம கூட இருந்த ஒருத்தர் நியர் அண்ட் டியர் ஒன்ஸா இருந்தவங்க இந்த வீட்டுல இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்ல நம்ம இந்திய முறைப்படி நம்ம செய்யறோம் அந்த மாதிரி எல்லாம். பட் ஈவன் இப்ப ஃபாரின் கண்ட்ரில அது பண்றது இல்ல. அவங்க தனியா வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் கொண்டு பண்ணிடுறாங்க. அது போறாங்க. வந்து ஒரு ப்ரொசீஜர் அதுக்குன்னு வச்சிருக்காங்க, ஃபியூனரல் ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. அது சோ இட் டிஃபர்ஸ். ஆனாலும் என்னன்னா அந்த உடலை அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து இது பண்றது கிடையாது. இட் டேக் சம் டைம். ஓகே. நம்ம ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி சோ தட் இது அது அடக்கம் பண்ண டைம் அவங்களுக்காக ஆகுது. பண்றோமா நமக்காக பண்றோமான்ற டிஃபரன்ஸ் தான் அதுல நிறைய இருக்குது. அதுல அடுத்த கொஸ்டின் என்னன்னா, அது உங்க டாபிக். ஏன்னா சைக்காலஜில பேய்கள் பற்றிய டாபிக்ஸ் இருக்கா ஒண்ணு. அதுக்கு முன்னாடி பேன் ஒன்று இருக்கா? பேத்தனமா பேத்தா பே பே
அதான் ஃபர்ஸ்ட் கேள்வியாவே இருந்திருக்கணும். பேய்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் இதுதான் பேயின்னு எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி டிஃபைன் பண்ணி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனா இருக்கு, அதோட பிரசன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபீலிங்லாம் இதை இப்படி எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பத்திலாம் நிறைய பேர் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா டிஃபைன்டா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த சயின்டிபிக்கா எதுவும் காமிச்ச மாதிரி இது வரைக்கும் நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் எனக்கும் தெரியல. பட் ஆனா சைக்காலஜில இதை பத்தி படிப்புகள் இருக்கதான் செய்யுது. பாராசைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கும். சோ இத பத்தின விஷயங்களை வந்து ஸ்டடி பண்றாங்க. அதாவது இது நிஜமா இல்லையான்றத பத்தி, இத வந்து இந்த எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி ஸ்டடி பண்றதுக்குன்னு இருக்கிறாங்க. லைக் அது வந்து என்ன இந்த மாதிரி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கிறவங்க, இல்ல எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் இருக்கிறவங்கன்னு சொல்லிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல டெலிபத்தின்னு சொல்றது, இல்ல கோஸ்ட் ஹாண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல அதை பத்தி படிக்கிறது, இந்த ஓஜா போர்டு, இந்த மாதிரி விஷயம், இந்த நிறைய பேரநார்மல் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லுவோம். பேரநார்மல் எக்ஸ்பீரியன்சஸ்ன்றது ஒரு இந்த மாதிரி பேயினால மட்டும் இல்ல, நம்மளே வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்றவங்க இருக்காங்க. இந்த நாஸ்ட்ரடாமஸ்னு சொன்னவங்க, அவர் ரொம்ப வருஷமா முன்னாடி அவர் வந்து ஒரு புக் எழுதி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அவர் வந்து உலகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை பத்தின ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எழுதி இருக்கிறாரு. ஈவன் இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா, அவரு எழுதினப்போ வந்து புட்டின் இருந்தாரான்னு தெரியாது, நீங்க வந்து பில் கிளின்டன் இருந்தாரான்னு தெரியாது, இவங்கெல்லாம் யாருமே கிடையாது. பட் ஸ்டில் நம்ம வந்து அவர் எழுதின அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் வச்சு we try to predict something. அவர் எழுதினதையே வச்சு இன்னும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இதெல்லாம் தான் அவர் ட்வின் டவர்ஸ் இடிச்சதை கூட அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து we think like that and then we try to predict something like that. அந்த மாதிரிலாம் சோ இதெல்லாத்தையுமே they are trying to study about it. சோ இது வந்து இந்த paranormal activities, even the UFO, இந்த அமெரிக்கானால UFO அது வந்து அமெரிக்கால மட்டும்தான் அந்த வந்து அவங்க மட்டும் தான் உலகத்தையே காப்பாத்துவாங்க. அவங்களுக்கு மேல மட்டும் தான் இந்த மாதிரி அன்ஐடென்டிஃபைடு பாடிஸ் எல்லாம் பறந்து வரும். சோ அது அவங்கள மட்டும் தான் தாக்குறதுக்கு வரும். இந்த மாதிரி படங்கள் எடுத்தது மட்டும் இல்லாம இன்னமும் அவங்க வந்து பார்லிமெண்ட்லயே ஏதோ பிரிவு இருக்காங்க. நான் இது உண்மையா போயான்னு தெரியல. பட் பார்லிமெண்ட்லயே வந்து UFO எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் மாதிரி இருக்காங்க அதை பாக்குறதுக்கு. ஸ்டடிங் அபவுட் இட். அது எனிதிங் அந்த மாதிரி வெளியில இருந்து வர்றத வந்து இப்ப மீட்டியார்ஸ் வரும். கண்டிப்பா மீட்டியாரோட அட்டாக்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அதெல்லாம் இருக்கு. இப்போ சோ இதெல்லாத்தையுமே இது எல்லாமே பாராநார்மல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அமானுஷ்யமான விஷயங்கள்னு நம்ம சொல்றது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்றதுக்கு பாராசைக்காலஜின்னு ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு வந்து அனாமலிஸ்டிக் சைக்காலஜி சொல்லுவோம். இது அனாமலிஸ்டிக் சைக்காலஜின்னு ஏன் அதை வந்து அதை பத்தி ஆக்சுவலா லண்டன்ல ஒரு டிபார்ட்மெண்டே இருக்கு இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அந்த அதுல என்ன படிக்கிறாங்கன்னா, இட்ஸ் லைக் இத வந்து ப்ரூவ் பண்ணணும்னு இல்ல, இத வந்து சயின்டிபிக்கா இதோட விஷயம் என்ன, ஏன் இது நடக்குதுன்னு சொல்றீங்க, என்ன நிஜமாவே இது நடக்குதா இல்லையா அப்படின்றத ஒரு ஸ்கெப்டிக்கலா, அதாவது ஒரு சயின்டிபிக் அத வந்து அது மித்தா இல்லைன்னா சும்மா சொல்றாங்களா, இல்லைன்னா இது நிஜமாவே இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சயின்டிபிக் எவிடன்சஸ் கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஹோல் விஷயமே அதுல. சோ அனாமலிஸ்டிக் சைக்காலஜின்னு சொல்லிட்டு இதோட சயின்டிபிக் அப்ரோச் ஆஃப் இட்னு வச்சுக்கோங்களேன். இதை ப்ரூவ் பண்றதோ இல்லைன்னா டிஸ்ப்ரூவ் பண்றதோ இதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த இது. பாராசைக்காலஜில அப்கோர்ஸ் இது வந்து இது பத்தின இமோஷன்ஸ் என்ன, பிஹேவியர் என்ன, இதெல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுவாங்க. இது நிஜமா இல்லையான்றதை தாண்டி இதை வந்து ஜென்ரலா ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஏன் இப்படி எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த பாராநார்மல் ஆக்டிவிட்டி நம்ம சொல்றோம்ன்றத பத்தி எல்லாம் ஸ்டடி பண்றது பாராசைக்காலஜின்னு இருக்கதான் செய்தது. ஓகே. சோ பாராசைக்காலஜி அனாமலிஸ்டிக் சைக்காலஜி வந்து நம்ம பேய் இருக்குன்னு சொல்லல, நான் பேய் இருக்குன்னு சொல்றது ஃபுல்லா ஸ்டடி பண்ணி டேட்டா எடுத்து நமக்கு தராங்க. அவங்க இது வரைக்கும் அவங்க மாதிரி ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு எதுவுமே இந்த சைக்காலஜி படி இது பேய் இருக்குன்னு வந்து யாரும் சொன்ன மாதிரி இது வரைக்கும் கிடையவே கிடையாது. ஏன் அதெல்லாம் ஃபீல் பண்றோம், ஏன் இது வந்து இவ்ளோ, ஏன்னா உலகம் ஃபுல்லுமே அதை நம்புறாங்கன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கிறோம்ல. சோ அதெல்லாம் ஏன் நம்புறோம், ஏன் நமக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்றதுக்கெல்லாம் ஆமா, ஏன்னா நம்ம இல்லாத ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம்ல. இப்ப வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவர் இப்ப இந்த we can't see him or her நம்ம பார்க்க முடியாது. அவங்க வந்து இன்னும் இருக்கிறாங்க, அவங்க வந்து நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றதுதான் இவங்க ஸ்டடி பண்றாங்க. அது வந்து சில பேர் வந்து இவங்கள கூப்பிடுறேன் அவங்களோட
ஃபேமிலி மெம்பரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. சோ இதெல்லாம் பத்தி ஸ்டடி பண்றதும் தே ஆர் ட்ரைங் டு டு. பாசிட்டிவா நம்ம சுத்தி இருந்தா இருக்கும்ல, நமக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்றவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வந்து நெகட்டிவா இருந்தா கெடுதல் செய்கிற ஆன்மாக்கள் இருக்கும். அப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி ஹியூமன்ஸ்க்கு வந்து இறந்த பிறகு ஏதாச்சும் சான்ஸ் இருக்கு? அப்படி நம்ம எண்ணங்கள் வந்து தாக்குமா இன்னொரு ஹியூமன் தாட்ஸ்க்கு வந்து பவர் நம்மள பண்ண முடியும். உங்களுக்கு காலி பண்ணணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கண்டிப்பா அதை பண்ண முடியும். நெகட்டிவா வந்து அதை பேசி 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 வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ, நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களை ஹர்ட் பண்றதுக்காக நான் வந்து கொண்டு போய் உங்க மன ரீதியா உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னாலே தென் ஐ வின் த ஹோல் திங். ஓகே உங்களை வந்து காலி பண்றது உங்களை மன ரீதியா உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னாலே நீங்க அவ்வளவுதான். இல்ல அப்ப நீங்க சொல்றதுன்னா பேய் பிளீஸ் ஒரு சாக்கு, நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்மள வந்து கண்ட்ரோல் பண்றது, மனதளவு நம்மள கண்ட்ரோல் பண்றதுதான் இந்த ஒரு பேய்களா இருக்கட்டும், அது வந்து பிலி சூனியமா இருக்கட்டும், பிளாக் மேஜிக்கா இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்றாங்களா? இது வரைக்கும் அப்படிதான் வந்து சைக்காலஜிலையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப ஒருத்தட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்றோன்னே வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் இதனாலதான் நடக்குது. Because we always tend to find a reason for something. நம்ம என்ன பண்றோம், ஏன் வந்து இப்ப பேய் இருக்குன்னு நம்பி நம்ம அது பேய் நமக்கு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ போய் பேச போறோம், இல்லைன்னா இதை பத்தி தெரிஞ்சுக்க பாக்குறோம். ஸோ சம்திங் வில் கெட் அன் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தெம். அதாவது நம்ம குடும்பத்தை பத்தியோ என்னைய பத்தியோ அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க பாக்குறோம், இல்ல நம்ம ஏதோ தவறு செஞ்சுட்டோமோ, நம்ம குடும்பத்துல ஏதோ பிரச்சனை இருக்குதோ அதை சரி பண்ண பாக்குறோம், இல்லைன்னா இதுக்கான ஒரு ரீசன் தேடுறோம் நிறைய நேரத்துல. சோ அந்த ரீசன் இதுவாக இருக்கிறப்போ இப்ப வந்து நம்ம வந்து ஏதோ நெகட்டிவா நடந்துகிட்டே இருக்குது, we want to find a reason. நிறைய நேரத்துல அது நமக்கு எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய இடத்துலதான் நம்ம தேடிட்டே இருப்போம். we don't think we are a reason. நம்ம நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறத தாண்டி நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்கள் தான் இதுக்கு காரணமா இருக்கும் நம்ம நம்புவோம், ரொம்ப ரொம்ப தெளிவா நம்புவோம். சோ அப்ப என்ன பண்ணுவோம், அப்போ ஒரு கார் இடிச்சிட்டோமோ, இல்லைன்னா ஒரு கீழே விழுந்துட்டோமோ, இல்லைன்னா என் குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சோ, இல்ல எது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் திரும்ப 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 நடக்குதுன்றப்போ we tend to believe that something is wrong and somebody is trying to control us, இல்ல நம்மள வந்து ஏதோ ஒண்ணு பண்ண பாக்குறாங்க அப்படின்றதுல ரொம்ப நம்ப ஆரம்பிக்கும். So we tend to see like யாரா இருக்கும், நம்ம நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ப ஆரம்பிப்போம். லைக் கான்ஸ்பிரசி தியரி மாதிரி நிறைய நேரத்துல we start believing it. So அப்போ அவங்க வந்து நார்மலா பாக்குறதோ நார்மலா செய்யறத கூட we tend to see in that perspective. இதனாலதான் காரணம்னு சொல்லி நம்ம திங்க் பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த நான் சொன்னேன்ல, நம்ம ஹியூமன் டெண்டன்சிக்கே உரியது இந்த கனெக்டிங் த டாட்ஸ். இல்லாத ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு நமக்கு. சோ அந்த விஷயம் வந்து இங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பாக்குற எல்லா விஷயத்தையும் ஓகே இதனாலதான் இது நடந்துருக்கு, இதனாலதான் இது நடந்திருக்கு, அப்ப யாரோ நம்மள ஏதோ பண்றாங்க. அப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு சும்மா கூட தோண்டி யாராவது ஒளிச்சு வச்சிருந்தாங்கன்னா கூட when we find it, அப்ப நம்ம வந்து somebody has done something to us, நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணும். இல்ல ஒரு முடிய வந்து இது பண்ணிட்டாங்க, ஒரு டாலை வந்து தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் அப்படின்னா தென் நம்மள யாரோ நம்மள வந்து ஹர்ட் பண்ண பாக்குறாங்க, இதனாலதான் இப்படி நடக்குது. இல்ல நம்ம வந்து சப்போஸ் வந்து இப்ப போய் நம்ம கேக்குறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க இந்த அஸ்ட்ராலஜி இந்த மாதிரி இருக்கலே ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல உங்களோட ஃபேமிலியில யாரோ ஒரு லேடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, she was really suffering. Correct. இது வந்து பார்னம் எஃபெக்ட்னு சொல்லுவோம். பார்னம் எஃபெக்ட்னு சொல்லி இந்த அஸ்ட்ராலஜில பாத்தீங்க அப்படின்னா, அஸ்ட்ராலஜி பாதி நேரத்துல இது வந்து ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படின்னோடனே we'll tend to relate it. ரொம்பவே கஷ்டப்படுறோம் தானே வந்து அஸ்ட்ராலஜி பார்க்க போவாங்க. ரெண்டு பேரும் பார்க்க போவோம், கஷ்டப்படுறோம் பார்க்க போவோம், இன்னொரு கல்யாணம் போறோம் பார்க்க போவோம். ரெண்டு பேரும் யாருமே பார்க்க போக மாட்டாங்க. So you can see that in your faceல நீங்க ஒரு பிரச்சனைன்னு போறப்போ you can see that in your face. அது the you want somebody to say the same thing. நம்ம அண்டர்கோ பண்றத அக்னாலேஜ் பண்ணி ஒருத்தவங்க சொல்றப்ப எவ்வளவு நல்லா இருக்கு. நிஜமாவே நீங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்க, நம்ம சொல்ற சில வார்த்தைகள் வந்து அதுல இருந்து ஒரு பிக்கப் லீடா கூட இருக்கலாம். நீங்க வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது, சோ ஒருத்தவங்க சொல்றாங்க உள்ள உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு she has killed herself or அந்த மாதிரி. So it can happen ல, எத்தனையோ ஜெனரேஷன் முன்னாடி கூட நடந்திருக்கலாம். சோ இத பத்தி நான் திருப்பி கேக்குறப்ப ஆமா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க வந்து she didn't have money at all, ஒன்றும் காசுமே இல்ல, அப்ப அவங்க வந்து தாலிய கூட இது பண்ணி உடைச்சு அதை வந்து யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து லிவ் பண்ணாங்க.
So we tend to relate it. Okay, அப்ப அதுதான் வந்து நம்ம காரணம். ஃபேமிலி இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்துது. So we have to do something for it. So it is like நீங்க வந்து உங்களை நீங்க ரிலேட் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட ரிலேட் பண்ணிக்கிறீங்க. உங்க மனசுல ஒரு பயம் வரும், ஒரு கவலை இருக்கும். So இதை எப்படி சரி பண்றது? அப்ப we tend to do something. So இந்த மாதிரி நீங்க வந்து ஆஃபர் பண்ணுங்க. இல்லைன்னா நல்லது பண்ணுங்கன்னு சொல்றதை விட நீங்க இப்படி ஒரு பயம் இருந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்றதுக்காக நீங்க செய்யணும்ன்றப்போ அது சான்சஸ் ஆஃப் டூயிங் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, உங்க ஃபேமிலி இப்படி இருக்குது, இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இப்படி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க மென்ஷன் பண்றப்போ தென் we tend to associate ourselves with that. சரியா? இந்த நம்ம அந்த கனெக்டிங் த டாட்ஸ் வந்து we tend to do it also. நம்ம ஒரு ஹியூமன் டெண்டன்சிக்கே உரியது. வேற வேற ஈவென்ட்ஸ கூட நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணி ஒரு பார்க்கக்கூடியது. நம்ம அதனால இந்த ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை வந்து நம்மளால ஈஸியா அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை ரெகக்னைஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயத்துல நம்மளால பண்ண முடியுது. இட்ஸ் ஹியூமன் ஒரு ஸ்கில் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த ஹியூமன் ஸ்கில்லே வந்து நம்ம இதுல பண்றப்போ நமக்கு எது வேணுமோ அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்க பாக்குறோம் அதுல. சோ ஒருத்தங்க பிரச்சனைனா சைக்காலஜிஸ்ட போகணுமா ஜோசிகாரன் போகணுமா? ஜோசிகாரன் போறது தப்பு, சைக்காலஜிஸ்ட போகணும் போற தப்புன்னு சொல்ல மாட்டேன். சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல். சில நேரத்துல வந்து அவங்க வந்து நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, அதாவது வந்து ஒரு கோயிலுக்கு போய் நீங்க நல்லதை வேண்டிக்கோங்க அப்படின்றப்போ யூ ஃபீல் ஓகே இதை பண்ண சரியாயிடும் அப்படின்ற ஒரு ஃபீல் பாசிட்டிவா தான் இருக்குது. தப்புன்னு சொல்றதை விட ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட் சொல்றாங்க அப்படின்றப்போ ஓகே, நமக்கு அப்போ ஒரு ஆன்சர் தேவை, ஒரு சம்திங் விச் மேக்ஸ் யூ ஃபீல் பெட்டர். சோ அப்ப என்ன பண்றோம், ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்றதோ இல்ல 4 பேருக்கு நல்ல சாப்பாடு போடுங்க அந்த மாதிரி இது செய்யறப்போ வந்து யூ ஃபீல் பெட்டர். ஓகே, இதை செய்யறதுனால இன்னும் நானும் நல்லா இருக்க போறேன், என் குடும்பமும் நல்லா இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீலும் கிடைக்கும். So and you do something good also. So ultimately the thing is done. இல்ல அதுல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இது மாதிரி ஒருத்தங்க வந்தா உங்ககிட்ட வந்து கவுன்சிலிங் வராங்க, அவங்க வந்து அது மாதிரி நிறைய கஷ்டப்படுறாங்க, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களுக்கு மேபி இந்த ஜோசிகாரன் போறவங்க அதாவது அவங்களுக்கு வந்து பணம் பிரச்சனை இருக்குது, அவர் வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கு, வந்து உங்கள்ட்ட பேசுறாங்க. எல்லாமே பிரச்சனையா இருக்குன்னா முதல்ல வந்து இப்ப as a கவுன்சிலராவோ இல்லைன்னா ஒரு சைக்கோதெரபிஸ்டோ நாங்க வந்து என்னன்னா we are not going to do any magic. முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட வர்றவங்க எல்லாரையும் வந்து வந்த உடனே பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி ஓகே நீங்க நாளையில இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, இல்ல 10 சிட்டிங்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஆக்கிருமோ அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அப்பட்டமான ஒரு பொய். அன்லஸ் 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான். 2 பேரும் வந்து they have to work together to make it happen. அது ரீசன் வந்து என்னன்னா, ரீசனை தாண்டி நம்ம வந்து நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நம்மளும் இது ஒரு காரணம், இந்த நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாவே இருந்தா கூட, இல்ல யாரு கூட பிரச்சனையோன்னு நம்ம சொல்றோமோ, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் பினான்சியல் இஷ்யூஸ்னு சொல்றதா இருக்கட்டும், அதாவது சம்பளமே கம்மியா வருது அப்படின்றது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை எப்படி செலவு பண்றோன்றத தெரியாம இருக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பினான்சியல் ப்ராப்ளத்துக்குன்னு தனியா கவுன்சிலிங் செஷன்ஸ் இங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஈவன் அது வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்ட்டு. சோ பினான்சியல் நாலேஜே இல்லாம நிறைய நேரத்துல இருப்பாங்க. என்ன எதுக்கு செலவு பண்றோம், எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதை வந்து கம்மி பண்ணணும், எதுக்கு வந்து எப்ப செலவு பண்ணணும்ன்றத வந்து புரிதல் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்ப நான் கரண்ட் பில் கட்டுறேன் அப்படின்னா, இங்க எனக்கு ஒரு கரண்ட் பில் கட்டுறப்போ அந்த வெப்சைட்ல முதல்ல போட்டிருப்போம், உங்களால கட்ட முடியல, உங்களுக்கு ஏதோ ஒரு பினான்சியல் இஷ்யூஸ் இருக்குது, பிரச்சனையா இருக்குன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். இட் இஸ் நாட் லைக் அவங்க வந்து உடனே நீ கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்றதை தாண்டி எப்படி அதை நீங்க வந்து பெட்டரா ஆக்கிக்க முடியும், நீங்க எங்கேயாவது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குதா, அதாவது நீங்க வந்து கரண்ட் தேவையில்லாம வேஸ்ட் பண்றீங்களா, இல்லைன்னா கரண்ட் கட்டுறதுல உங்களுக்கு அதுல இதை எப்படி வந்து பெட்டரா இதை ஹேண்டில் பண்றது, பினான்சியலா இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது. சோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸும் தே டூ கிவ் தட். சோ நம்ம வந்து ஒரு பிரச்சனைன்னு வரப்போ ஒரு கவுன்சிலர் கிட்ட போறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா அவங்க சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இதை பண்ணுமா, எப்படி வந்து ஒரு மாத்திரை எழுதி கொடுத்து நீ இதை சாப்பிட்டனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அது கிடையாது. லைக் தே ஹாவ் டு ஒர்க் டுகெதர். ஏன் நான் இப்படி ஒரு பிஹேவ் பண்றேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்க சொல்யூஷன் கொடுக்கறத தாண்டி சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டோம். பட் ஆனா யூ நோ யுவர் ப்ராப்ளம் பெட்டர். ஏன்னா நீங்க தான் அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வும் கண்டுபிடிக்க முடியும். பட் என்னன்னா பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறப்போ யூ ஆர் அனேபிள் டு டூ இட். அவ்வளவுதான். அது என்ன பிரச்சனைனாலும் சரி, அது வந்து பேய் நீங்க நினைச்சாலும் சரி, இல்ல எந்த பிரச்சனைனாலும் சரி, நம்ம அதுக்குள்ளே இருந்தே பாக்குறப்போ நம்மளால வந்து
சரியா எல்லாத்தையும் அந்த புரிதல் இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விடிஞ்ச பிறகு அது பனி எல்லாம் வெளியில போற இருந்து மாதிரி. பாக்குறப்ப ஹெல்ப் பண்ணும். சோ செகண்ட் கொஸ்டின் நம்ம கேட்டதுக்கு வந்து பேய் இருக்கா இல்லையான்னு சயின்ஸ் சொல்லல, பிளஸ் பேராசைக்காலஜி அண்ட் சைக்காலஜிங்கிறது நமக்கு வந்து அந்த பேயை பத்தி அமானுஷங்களை பத்தி ஸ்டடி பண்ற ஒரு பிரிவு சயின்ஸ்ல. ரைட், பேய் பிடிக்கிறத பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பேய் பிடிக்கிறத பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? செகண்ட் என்னன்னா அதுலயே ஏன் வந்து மெஜாரிட்டி கேர்ள்ஸுக்கு வந்து பேய் பிடிக்குது? படத்துல பாக்குறேன் இங்க கேர்ள்ஸுக்கு தான் வந்து பேய் பிடிக்குது, பசங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் அப்படி? பெண்களுக்கும் பேய்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? இதெல்லாம் தெரியும் எனக்கு. டேய், நான் அந்த பாலுங்கணத்துல விழுந்து செத்து 2 வருஷம் ஆகுதுடா. இது வரைக்கும் இந்த ஊர்ல எதையாச்சும் திங்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்களா? அப்ப அந்த மோகினி எல்லாம் பிடிக்கிறது வந்து பையனை பிடிக்குமா பொண்ணை பிடிக்குமான்னு எனக்கு தெரியலையே. எல்லாத்தையும் பிடிக்கும். சரி, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு ஒரு வீக்கர் செக்மெண்ட்டை வந்து அவங்க அது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே ஜாஸ்தி உண்டு. அவங்க வந்து பயப்படுறதுக்கான ஆஸ்பெக்ட்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதாவது பயம், ஏதாவது இருக்குமோ என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு பயம், பதட்டம் அந்த மாதிரி இருக்கிறது. இன்னொன்று வந்து என்னன்னா நிறைய நேரத்துல அந்த காலத்துல இன்னும் அதோட எஃபெக்ட் இன்னும் ஜாஸ்தியா இருந்துச்சான்னு தெரியல. நிறைய நேரத்துல they will not allow them to go out. ஒரு 6 மணிக்கு மேல வெளியில போக கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. டைம் 5:55 இருட்டாமோ பேய் பிடிக்கும். அப்படி போனா ஏதாவது ஆயிரும் அப்படின்றது. சோ தட் வாஸ் ஒன் another advantage. சரி, நீங்க 6 மணிக்கு மேல எங்கயோ வெளில போயிட்டாங்க, ஏதாவது ஆயிடுச்சு, அப்ப எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்போ நீங்க போயிட்டு வந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு பயந்துட்டாங்க, அப்ப வெளியில போய் ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட அவங்க பயப்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த பயம் வந்து ஓகே, அப்ப பேய் தான் நம்மள வந்து பேயோட இருக்குது, நம்ம தொற்றுச்சு இல்ல அந்த மாதிரி அது நம்ம கிட்டக்க இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் வந்துருச்சுன்றப்போ then they start believing that is true. நிஜமாவே ஒரு பேய் தான். சோ அப்போ வந்து அதுக்கான அதாவது பயம் பதட்டம் நிறைய இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை ஜாஸ்தியா வரும்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். சோ அதனால விமன் வந்து they are prone to it இருக்கலாம். அது ஒரு மேஜர் ரீசனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மள வந்து சுத்தி இருக்கிறப்போ இந்த 6 மணிக்கு மேல வெளில போகாதுன்னு சொல்லியே நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும். இருட்டுலதான் நீங்க பேய் வந்து எப்பயுமே அப்படி ஒரு பிரைட் சன்லைட்ல நீங்க பேய் பார்த்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் எந்த படத்துலயும் காமிச்சது இல்ல. இந்த ஊர்லயும் அதை பத்தி நிறைய ஸ்டடி பண்ணிருக்காங்க. இந்த ஊர்லயுமே கொஞ்ச நஞ்சம் இல்ல, இங்க நிறைய ஹாண்டட் பிளேசஸ்ன்னு நிறையவே இருக்குது. இங்க ஹாண்டட் டூர்னு இருக்குது. இங்க வந்து நிறைய பேர் இறந்து இல்ல கொலை பண்ண இடம் இல்லைன்னா தூக்குல போட்ட இடம் அப்படிலாம் இருக்கு. சோ அந்த பிளேசஸ்க்கு எல்லாம் கூட்டு போறது ஹாண்டட். சோ இதெல்லாம் இருக்குது. சோ இப்போ அந்த மாதிரி பிளேஸ்க்கு போறப்ப நமக்கு அந்த ஃபீலிங் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சோ விமன் வந்து we tend to feel itல நிறைய நேரத்துல ஓகே இப்படி இருக்குமோன்றப்போ தென் அது ஒண்ணு இருக்கலாம். இன்னொன்னு வந்து என்னன்னா ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவோம். அதாவது நீங்க பேய் வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்கல்ல, பேய் ஓட்டுறப்போ ஒரு கோவப்படுறதா இருக்கட்டும் இல்லைன்னா அரகன்ஸ் அந்த கத்துவாங்க. அது வரைக்கும் இல்லாத எனர்ஜி எங்க இருந்து வந்துச்சு? அதுதான் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த சாமி வர்றது இந்த பேய் வர்றது நேரத்துல என்னன்னா ப்ரொஜெக்ஷனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சைக்காலஜிக்கல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். சோ ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கோவம் ஒரு வருத்தம் இந்த மாதிரி விஷயத்த அப்படி ரொம்ப எக்ஸார்பிடண்டா எக்ஸ்பிரஸ் பண்றப்போ அந்த மாதிரி வேற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அப்பதான் அந்த வெறித்தனமா இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா சில பேர் போடா வாடான்னு திட்டுறதா இருக்கும். அது வரைக்கும் ஹஸ்பண்ட் அப்படி ஒரு பம்மிட்டு பரிதாபமா இருந்திருப்பாங்க. இழுத்து போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், ஹஸ்பண்டே இழுத்து போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும். So it all happens at that time. சோ அப்போ வந்து என்ன செஞ்சாலும் nobody knows that. அது வந்து இட் இஸ் லைக் ஒரு எப்படி நீங்க வந்து ஒரு ஆல்கஹால் ஸ்டேட்ல இருந்து ஆல்கஹால் ஸ்டேட்ல இருக்கிறப்ப வேற ஒரு என்ன வேணா பேசலாம்
இல்ல அதான் இல்ல ஆனா அது அப்படி கிடையவே கிடையாது. தண்ணி அடிச்சா பேசலாம்னா they know what they are talking, they know தெரியும். what பட் they are doing. சமூகம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுது. அவன் வந்து நார்மலா இல்ல, அதே சோ மாதிரி பேசலாம் இதுல விட்டுருங்க. ஆனா என்னன்னா ஒரு எலேட்டட் ஃபீலிங் மாதிரி, அதாவது நீங்க ஒரு ட்ரக் அபியூஸ் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு அடுத்த லெவல்ல இருக்கிறப்போ சம்டைம்ஸ் தே டோன்ட் ஃபீல் அந்த ஒரு கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் ஸ்டேட் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த இடத்துல. சோ அப்ப அவங்க வந்து அந்த பண்றது எல்லாத்தையும் வந்து ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியுது, அடிக்க முடியுது, கோவப்பட முடியுது, ஓகே. இது எல்லாமே பண்ண முடியும். சோ சப்ரஸ்டா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேய் பிடிச்சு யூஸ் பண்றாங்க. இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ வந்து நிறைய எக்ஸிபிட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சப்ரஸ்டா வீட்ல ரொம்ப அடிமைத்தனமா இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணவே அலோவ் பண்ணாத ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காமிக்கிறதுக்கான, அப்ப விமன் வந்து ஆப்வியஸ்லி நிறைய நேரத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் இதுல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ மேபி இதெல்லாம் ஒரு ரீசனா இருந்திருக்கலாம். சோ விமன் தே டெண்ட் டு, சில நேரத்துல என்னன்னா தே மைட் பி இன் தே மைட் ஹேவ் சம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், மென்டல் ஹெல்த் இல்னஸ் இருந்திருக்கலாம், ஒரு சிசோஃப்ரீனியா மாதிரி இருக்கக்கூடியது தெரியாது. சோ நம்ம இது போற போக்குல இப்ப என்னன்னா இப்ப வந்து நிறைய டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கே பயமா இருக்குது. ஏன்னா நிறைய நேரத்துல அந்த டேர்ம்ஸ மட்டும் புடிச்சிட்டு உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருப்பாங்களோட ஒரு பயமாவே இருக்குது. சோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ சிசோஃப்ரீனியால வந்து அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா சில நேரத்துல ஹலுசினேஷன் சொல்லுவோம், இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி பாக்குறது. இந்த ஹலுசினேஷன் பாத்தீங்கன்னா சில நேரத்துல நம்ம தூங்கி எந்திரிக்கிறப்போ, நம்ம ஒரு மிட் நைட்ல நம்ம தூங்கி எந்திரிக்கிறப்ப சில பேருக்கு எந்திரிச்ச உடனே ஒரு ஹேசியா நம்ம பாக்குறது வந்து ஒரு ஸ்கிரீனா இல்லைன்னா அது ஒரு உருவமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பேய் மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறத வச்சு பாக்குறப்போ அது ஒரு பேயா இருக்குமோ அப்படின்னு ஹலுசினேட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. நிறைய பேருக்குமே அது நடக்கதான் செய்யுது. நானே ஃபீல் பண்ணிருக்கேன். 2 நாள் முன்னாடி நல்லா தூங்கிட்டு இருந்தேன், வெளியே ஏதோ ஆடுற மாதிரி இருந்துச்சு. உருவம் பேய் உருவமா இருந்துச்சு. எனக்கு சார் பேயா பாத்ரூம் திருப்பி கிட்டே போனா அது ஏதோ மரத்துல துணி அடிக்கிட்டு ஸ்லீப் ஹலுசினேஷன் சொல்லலாம். அதாவது நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே இருக்கிற ஸ்லீப் ஹலுசினேஷன் சொல்லலாம் அது. அதே மாதிரி இப்போ இந்த சிசோஃப்ரீனியா இருக்கக்கூடியவங்கள வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈவன் ஸ்மெல் கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியும். சில பேருக்கு ஸ்மெல்லா தே கேன் ஃபீல்ஸ். ஏன்னா சில பேர் வந்து அவங்க இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஒரு எரிஞ்ச ஒரு பொண்ண வாடை அடிச்சது, இல்லைன்னா அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லுவாங்க. ஒரு மாதிரி வியர்டான ஸ்மெல்ஸ கூட தே வில் எக்ஸ்பிரஸ். அதுல முடி கருகுன ஸ்மெல்லு, சோ இந்த மாதிரி ஒரு ஃபிளஷோட ஸ்மெல், இந்த மாதிரி எல்லாம் நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்றப்போ we have to be very careful. ஏன்னா சிசோஃப்ரீனியா இருக்கக்கூடிய சில பேரால தே குட் ஃபீல் தட் ஸ்மெல். நம்மளால அது அப்படி ஒண்ணு இருக்காது, பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த சென்சஸ் வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். சோ அவங்களுக்கு வந்து இல்லாத ஒரு விஷயம், ஆமா, சோ இல்லாத ஒரு விஷயத்த பார்த்த மாதிரியும் இல்லாத ஒரு விஷயத்த உணரக்கூடிய அளவுக்கு தே மைட் ஃபீல் தட். அந்த ஸ்மெல்லு, கேக்குறது, நீ அவனை கொல்லு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா நீ செத்து போன சொல்றதுக்கு சில நேரத்துல அவங்க காதுல விழும். அந்த படமே அது கொஞ்சம் அது வந்து ஆக்சுவலா அவங்க சரியா அதை எடுக்கல. அது வந்து அவங்க ரேஞ்சுக்குலாம் சொல்லிருப்பாங்க. அது வேற இது வேற இவங்க சொன்னது. ஸோ தட் வாஸ் அது கொஞ்சம் சயின்ஸ் ஒர்க் பண்ணாம எடுத்த படம் தான் நான் சொல்லுவேன். அதுல உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வேற டிஸார்டரா அப்படி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம இப்ப அது கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ அது இதுல வந்து எப்படின்னா நீங்க இல்லாத ஒரு விஷயத்த அந்த ஹலுசினேஷன் டெலூஷன் சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி நம்மள யாரோ கஷ்டப்படுத்த வர்றாங்க, இல்ல கொல்ல பாக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுறது. லைக் நிறைய பேர் நம்மள கொல்றதுக்கு தான் இருக்கிறாங்க, அவங்கள இல்லைன்னா கொன்றுணும், இல்லைன்னா நம்மள வந்து ஏதாவது அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. சோ ஹலுசினேஷன் டெலூஷன் இருக்கும். அந்த ஸ்மெல் வரதுக்கான உணர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், காதுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள சோ இத வந்து அவங்க வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். பட் அவங்களுக்கு நிஜமாவே ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஆனா அதை நம்ம அதை பத்தி பாக்குறவங்க எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த சைசோபெனியா இருக்குமா? பேய் பார்த்தேன்னு சொல்றாங்கல்ல, கண்டிப்பா கண்டிப்பா கிடையாது, இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேருக்கு நம்ம பார்த்தேன்னு சொல்றது வந்து ஹலுசினேஷன், நம்மளே ஹலுசினேட் பண்ணுவோன்றதான் நான் சொல்றேன்.
நீங்க அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கணும்னு அவசியமே இல்ல, மென்டல் ஹெல்த் டிஸார்டர் இருக்கணும்னு அவசியம் இல்ல, இதெல்லாம் எதுவுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நார்மலா இருக்கக்கூடிய, நீங்க சொல்ற நார்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸா இருக்கலாம். நம்மளுமே வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல we would have hallucinated certain things. ஒரு விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்த இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அதை உருவகப்படுத்தி பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இட் டசன்ட் மீன் தட் நீங்க நிஜமாவே இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல. சோ நமக்கு வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்கு, நமக்கு வந்து சீசோஃப்ரீனியா இருக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்போ என்னன்னா, என்னால நகர கூட முடியல, நகர முடியல, என்னால அந்த மூச்சு விட கஷ்டமா பண்ண முடியல, சோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ஏதோ நான் எப்படியாவது எந்திரிக்க பார்த்தேன், பட் என்னால முடியல அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இத வந்து ஒரு பினாமினா சொல்லுவோம், ஸ்லீப் பேராலிசிஸ்னு சொல்லுவோம். சோ இது வந்து நிறைய பேருக்கு இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஏன் நடக்குது, ஏன் நடக்குது, அசைய முடியாது. நான் ஃபர்ஸ்ட் பேய் அமக்குது நினைச்சேன் காலேஜ் டேஸ்ல. நெக்ஸ்ட் நான் நெட் சர்ச் பண்ண பார்த்தா ஸ்லீப்பிங் பேரலைசிஸ். பட் ரொம்ப வருஷம் நான் வந்து எங்க காலேஜ் பசங்க பேய் இருக்குன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தேன் அந்த ரூம்குள்ள. அது தெரிஞ்ச பிறகு ஓகே பயந்த நான் ஒரு வாரம் பயந்துருப்பானுங்க, உங்களை பார்த்து பயந்துருப்பாங்க. நீங்க உங்களை ஒரு பெரிய ஆளா நினைச்சிருப்பாங்க, பேய் கூட எல்லாம் இன்ட்ராக்ஷன் வச்சிருக்கானே அப்படின்ட்டு. கரெக்டா? சோ ஸ்லீப் பேராலிசிஸ்னு அதுக்கு சொல்லுவோம். ஈவன் ஸ்லீப் வாக்கிங் இருக்கும் சில பேருக்கு. ஓகே. சோ அது அடுத்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்லீப் வாக்கிங் நிறைய நேரத்துல ப்ராப்ளத்தை கொடுக்கறதுல, பட் சில நேரத்துல ரொம்ப பிரச்சனையை கொடுக்கறதுக்கு, அவங்க வந்து தூக்கத்துல நடந்து போறதுக்கு ரொம்ப தூரம் கூட சில பேர் போயிருக்கிறதா ஸ்டடி இருக்குது. ஸோ அது வி நீட் டு ட்ரீட் தம். அது ஸோ அது வந்து அந்த பிஹேவியர்லாம் வந்து ஒரு பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து பேய் தான் கூட்டிட்டு போயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மள கதை திரைக்கதை வசனம்னா சேர்த்து எழுதணும்னா அது நம்ப ஆரம்பிச்சிடும். சோ இவங்க ஹாண்டட், இவங்களுக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு, சோ இவங்க அதனாலதான் இவங்க நடந்து போறாங்க தூக்கத்துல, சோ இது எல்லாமே அதனாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு they tend to believe it. ஓகே, இது வந்து சிம்பிள் क्वेश्चन தான். என்னன்னா சைக்காலஜில நிறைய ஃபோபியா சொல்றோம். அதாவது எனக்கு அந்த ஃபோபியா இருக்கு, ஹைட் வச்சு எனக்கு ஃபோபியா இருக்கு, நிறைய டேர்ம்ஸ் சொல்றாங்க. பேய்க்காச்சும் ஃபோபியா இருக்கா? பேய் பியா ஏதாச்சும் இருக்கா? பேய் பார்த்து பயப்படுறது ஃபோபியாவா? என்ன பயம்னா ஒரு ஃபோபியான்னு சொல்றாங்க. அது மாதிரி பேய்க்காச்சும் ஃபோபியா இருக்கா? ஃபோபியானா நம்ம பயம்னா பேய்னா இது எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறானுங்க. நாய் வச்சு சோறு வச்சே பேர் வச்சியான்ற மாதிரிதான் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைக்கதான் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது அது எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை கிடையாது. நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பேரை வச்சுட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் நேமிங் திங்ஸ், அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு ஸ்பைடருக்கு அராக்கிடோபோபியா அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் பேர் வச்சுட்டே இருக்கிறீங்க. சோ நம்ம வந்து இது பேய்க்கு பயம் இருக்கானா முக்காவாசி பேருக்கு பயம் இருக்கதான் செய்யும். எல்லாருக்குமே பயம் இருக்கு. ரெண்டு பேர் ஒண்ணு பயம் இருக்குன்னு சொல்றாங்க, இன்னும் பயம் இல்லைன்னு போய் சொல்றாங்க. சொல்லாம ஆமா, பிகாஸ் we don't know really, லைக் என்னன்னு நமக்கு தெரியாது. அதை பத்தி நம்ம வந்தால அதை வந்து கன்சிடர் பண்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து பேர் வைக்கிறதுனால மட்டும் சரி பண்ணிட முடியுமானா கிடையாது. பட் ஆனா அதை இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை வந்து இப்போ மிச்ச ஃபியர்லாம் வந்து நம்ம வந்து போக்குறதுக்கு we tend to do lot of things. இப்போ வந்து ஒரு கிளையண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதான் பயம் அப்படின்னு சொல்றப்போ ஒரு நாய் தொடுறது பயமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பயம் இருக்குன்றவங்கள அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா டீசென்சிட்டைஸ் பண்ணி அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அந்த பயத்தை ஒரு ப்ராப்பரான மெத்தட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி சோ தட் அவங்க அந்த பயத்தை போக்குறதுக்கு we tend to do. இதுக்கு நான் பேய்க்கு நான் என்ன பயத்தை போக்குறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நம்ம நம்பக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து நீங்க பேயை நான் தனியா கொண்டு வந்து வச்சு நான் எல்லாம் பேய் வேஷம் போட்டு தென் ஓகே இது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாதான் உண்டு அதுக்கு. சோ இட்ஸ் லைக் எனக்கு அந்த ஃபோபியா நேமிங்ல பெரிய ஒரு இது இல்லை. நீங்க வந்து ஓகே நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு இப்படி ஒரு பயம் இருக்கு அப்படின்ட்டா ஓகே அதை வந்து நம்ம வேணுமா லைஃப்க்கு, அது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கா இருக்கா, இல்லைன்னா நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்ற பட்சத்துல அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றதுக்கு we will work through a processன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ இப்போ அந்த ஃபிளைட்ல போறதுக்கு சில பேருக்கு பயமா இருக்கலாம். ஸோ அந்த ஃபிளைட்ல போற எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து then we tend to help them and get out of that fear so that அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல they can ஏன்னா ஃப்ளை பண்ணியே ஆகணும்ன்ற ஆசை இருக்கலாம், ஆனா ஒரு பயம் இருக்குன்றவங்களுக்கு அந்த ஃபீலை கொடுத்து அந்த வந்து ஈவன் அந்த சத்தம் அந்த மேல போகிற அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் பறக்கிறத தாண்டி அவங்க அந்த டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்ல இருக்கக்கூடிய பயம் நிறைய பேருக்கு இருக்கும்.
ஸோ டேக் ஆஃப்ல இருக்கக்கூடிய அந்த சத்தம், அந்த ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் இருக்கும், அந்த ஃப்ளைட் எடுக்கிறப்போ இருக்கக்கூடிய மூமெண்ட், அந்த ஸோ அப்போ என்னமோ ஆயிருமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு தென் யூ டென் டு கெட் ரிட் ஆஃப் தட் அந்த மாதிரி. ஸோ இது பேய்க்கு அப்படின்னா தென் ஓகே இதுதான் பேய்ன்றத நம்ம வந்து இத இல்லைன்றத ப்ரூவ் பண்றதுதான் அதுல முக்கியமான விஷயமா இருக்குமே தவிர பேயை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹாய் சொல்லி பேய்கிட்ட அதெல்லாம் பண்ண முடியாது இதுல எனக்கு தெரிஞ்சு. ஓகேக்கா. சோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் நார்மலா கொஸ்டின் கேட்க போறேன். சைக்காலஜிக்கா நான் வந்து கேட்கல. உங்க பர்சனலா வந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க கொஸ்டின்ஸ் தான். என்ன கொஸ்டின்னா நீங்க படிச்சது சைக்காலஜி தான் விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனலா வந்து பேய் மேல வந்து நம்பிக்கை இருக்கா? நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம், வந்து நின்னது குத்தவாடா. பேய் மேல நம்பிக்கை இருக்கானா எங்க அப்பாவை பேயா நான் இன்னும் பாக்கல. பட் ஸ்டில் எங்க அப்பா இப்ப இல்ல என் கூட. பட் ஸ்டில் நிறைய நேரத்துல ஐ ஸ்டில் ட்ரை டு ஃபீல் தட் நான் நினைக்கிறேன். நிறைய நேரத்துல இப்ப நான் ரொம்ப டவுனா இருக்கிறப்ப நிறைய நேரத்துல ஐ ஆல்வேஸ் ட்ரை டு ஃபீல் தட். ஏன்னா ஐ ரியலி மிஸ் ஹிம். இந்த நிமிஷம் வரைக்கும் ஐ ரியலி மிஸ் ஹிம். அவங்க இல்ல அப்படின்றத நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ஸோ நிறைய நேரத்துல நான் ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்ப வந்து இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்பையும் அந்த ஃபீலிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு நிறைய தடவை. ஸோ ஐ ட்ரை டு கனெக்ட் வித் இட் லைக் இட்ஸ் ஓகே. அதாவது என்னன்னா இட் இஸ் லைக் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது என்னன்னா இட் இஸ் ஓகே பரவாயில்ல எல்லாமே ஓகே ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க என் கூட இருந்து சொன்னா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங்கை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். இப்போ நான் மதுரையில எங்க வீடு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஃபேமிலி இருந்திருக்கும். ஏதாவது எங்க அப்பா அம்மா, அப்புறம் எங்க அம்மாவோட அப்பா அம்மா இருந்திருக்கிறாங்க, எங்க அம்மாவோட தாத்தா இருந்திருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்னன்னா அந்த வீட்டுலதான் 3 பேர் இறந்து போயிருக்காங்க. எங்க அப்பா அங்கதான் இறந்து போனாங்க, எங்க பாட்டி இறந்து போயிருக்காங்க, அப்புறமேட்டு எங்க அம்மாவோட தாத்தா இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அந்த வீட்டுல தான் இறந்து போறாங்க. அவங்க வந்து அந்த வீட்லயேதான் வந்து நீங்க லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணது எல்லாமே நடந்திருக்கு. சோ அந்த வீட்ல நீங்க அப்படி இந்த பேரனாமியல் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கான்னா எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஐ ஹவ் ஸ்டேட் இன் தி ஹவுஸ். யாருமே இல்லாத அது ஒரு பெரிய வீடு தான். சோ யாருமே இல்லாம நான் மட்டும் தனியாவே அந்த வீட்டுல நிறைய நாள் இருந்திருக்கேன். வித்வுட் எனி கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன் தி சென்ஸ் லைக் டிவி கிடையாது. அப்போ அது எதுவுமே இல்லை. நான் மட்டும் போவேன், அந்த வீட்டுல இருப்பேன். நான் வந்து ஐ ஹவ் லிவ்ட் இன் தட் ஸ்பேஸ். பட் ஸ்டில் ஐ ஹவ் நாட் ஃபெல்ட் எனிதிங் பேட். பிகாஸ் தெரியல, அப்போ ஒரு வீட்டுல இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்களேன்னா எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருக்கும். சோ நம்ம உண்மையாகும் நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து நீங்க தனியா அமானுஷ்யம் சொல்லி நீங்க எங்கேயுமே நீங்க ஃபீல் பண்ணது இல்லை? அதாவது நம்ம ரோட்ல நடந்து போகும்போது திடீர்னு உள்ள பேய் போகுது அதுதான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இல்ல, நான் அந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப எனக்கு அதுதான் என்ன வந்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ணீங்களா, என்ன பண்றீங்க? இவன் இந்த ஓஜா போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தட் இஸ் அகைன் நீங்க வந்து என்ன சொல்றது, அந்த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு சின்ன மஸ்குலர் மூவ்மெண்ட், நம்ம கை நடுங்கிறதுனாலதான் அந்த மூவ்மெண்ட் இருக்குதுன்றது மாதிரிதான் அவங்க they have studied அது. ஸோ இட் இஸ் ஆல் வாண்ட். நீங்க அதை வச்சுட்டு நம்ம பாக்குறதுதான் நம்மளால பார்க்க முடியுது. நம்ம மெமரியவே மாத்திருது. இப்ப நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆக்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம மெமரியில பதிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மெமரியை நீங்க வந்து திருப்பி ரீவிசிட் பண்றீங்க இல்ல அதை பத்தி பேசுறீங்க அப்படின்றப்போ அதுல சில நேரத்துல மாற்றங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது அடிட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது, டெலிஷன்ஸ் இருக்கிறது, இதெல்லாமே நடக்கும். சோ இப்போ ஒரு கோர்ட் சீன்லாம் ஒரு படத்துல பாக்குறப்ப ஒரு கோர்ட்ல போயிட்டு கேட்பாங்க, இது இன்னைக்கு நடந்ததுல இது இவங்க இப்படி பேசினாங்களா, இது நடந்துச்சா, இதெல்லாம் அப்படின்ற கேக்குறப்போ யூ கேன் ஸ்டில் லைக் அதுல நிறைய மாற்றங்களோட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் வி ஆர் எல்லா மெமரியும் அப்படியே பதிஞ்சிருக்குமான கிடையாது சில நேரத்துல. சோ அதுல வந்து ஸ்பைஸ் அப் ஆகிறதுக்காகவும் சான்சஸ் இருக்கு, இல்ல சில விஷயங்களை மறக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ நமக்கு வேணும்ன்ற அளவுக்கு அது வந்து மாறக்கூடிய விஷயமா இருக்கிறது சில மெமரிஸ். சோ அது நெகட்டிவா இருக்கலாம், இல்லைன்னா அதை வச்சுட்டு நம்ம பாக்குறப்போ ஒரு பேய் இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்குன்னு நினைக்கிறோம். ட்ரீம் கூட வந்து இப்ப கனவு வந்து காலையில 7 மணிக்கு சொன்னா ஒண்ணு சொல்லுவேன், அதே 9 மணினா வேற கதை நிறைய பில்டப் பண்ணிடுவேன். நான் கனவை வந்து வெளியே சொல்லும் போது நைட்டு கனவு வந்துச்சுன்னா காலையில எந்திரிச்சோன்னே ஒண்ணு சொல்லுவேன். அதே கனவை திருப்பி நான் ஒரு 10 மணி எக்ஸ்பிளைன் பண்ணேன், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு சொல்லுவேன் கனவா சொல்லும் போது. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? கனவு அது நீங்க இதே மாதிரி உங்களோட பிரெயின் வந்து அந்த ஏர்லி மார்னிங்ஸ் நேரத்தை ரொம்ப ஆக்டிவா, சில நேரத்தை நம்ம ரொம்ப ஆள் மனசுல நம்ம சில விஷயத்துக்கு விடை தெரியாம இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு அப்படின்றப்போ அதை யோசிச்சுட்டே இருக்கிறப்போ நம்ம பிரெயின் வில் ஆல்சோ ஒர்க் இன் தி நைட். ஸோ அது வந்து இட் வில் ட்ரை டு ஆன்சர். ஸோ நிறைய நேரத்தில் அந்த ட்ரீம் நம்ம சொல்ற அந்த ட்ரீமா இருக்கலாம், இல்லைன்னா அந்த
அந்த ஏர்லி மார்னிங் ட்ரீம் வந்து கேன் ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ். ஸோ நம்ம பிரெயின் கிட்ட நம்ம வந்து படுக்கிறப்ப எனக்கு இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கு, நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு இது ஒரு ஆன்சர் இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி when we train our brain வச்சுக்கோங்களேன், it can try to find answers for us சில நேரத்துல. அப்படின்றதும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்போ என்னன்னா நீங்க சில நேரத்துல காலங்கத்தால நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அதை வந்து நான் சில நேரத்துல வீடியோவா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட்க்கு நான் வந்து சில நேரத்துல எந்திரிச்சு எழுதி வச்சுட்டு நான் திருப்பி தூங்கியிருப்பேன். சோ அது ரொம்ப நல்ல ஒரு கிரியேட்டிவ் ஐடியாவா இருக்கலாம், இல்ல சில நிறைய விஷயங்கள். ஈவன் ஐ திங்க் வந்து இவர் நம்ம ரஹ்மான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இல்ல எலியாஸ் ஹவுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட சீவிங் மிஷினோட நீடில் வந்து உள்ள ஓட்டை கண்டுபிடிச்சது வந்து அவர்தான். அவர் இது கண்டுபிடிச்ச காரணம் அந்த ட்ரீம்ஸ் தான். என்ன ட்ரீம்ஸ் பேர் என்ன, லூசி ட்ரீம்ஸ். அந்த ட்ரீம்ஸ்லாம் வந்து அந்த ஊசியோட இதை கண்டுபிடிச்சாராம். ராஜா வந்து ஏதோ படைவர்கள்லாம் வந்து ஈட்டிஸ் குத்துற மாதிரி கனவு வந்திருக்கு, ஈட்டில வந்து முன்னாடி ஓட்டுறது இருக்கு, அது அப்படியே வந்து ஊசியில போட்டு மிஷின் அனுப்பிச்சாரு. நீங்க சொன்ன அதே ட்ரீம்ஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம பிரெயினை வந்து ஓரளவுக்கு அது ட்ரெயின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம என்ன கனவு வரணும்னு நினைக்கிறோம்ன்றத வந்து ட்ரெயின் பண்றதுக்கான சான்சஸுமே இருக்கு. நான் வந்து இதை ஸ்டடி பண்ணப்போ நான் வந்து எனக்கு இந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டப்போ என்ன ஆச்சுன்னா, ஐ நெவர் பிலீவ்ட் இன் இட் ஆக்சுவலா. அதாவது அந்த கண்ணை மூடிட்டா என்னங்கடா அது காமெடி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். கண்ணை மூடிட்டு இருந்தா எப்படி நீங்க வந்து அன்கான்சியஸ் மாதிரி நீங்க அந்த ஃபீல் அப்படியே உணர முடியுமா அப்படின்றது என்ன வந்து ரொம்பவே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எனக்கு கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ட்ரை தட். ஏன்னா இது நான் ஒரு டெக்னிக்கா லேர்ன் பண்றேன்றப்போ ஆமா அப்போ பண்ணப்ப என்னன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கிறப்ப யூ ஆர் ஏபிள் டு ஃபீல் த சேம் திங். உங்க பிரெயின் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருது, அது நிஜமா இல்லைன்னா அது வந்து இந்த ரியாலிட்டிக்கும் கனவுக்கும் நடுவுல இருக்கிறது ரியாலிட்டி இல்லைன்றத உங்க பிரெயினால சென்ஸ் பண்ண முடியல. சோ அதுதான் அதுல இருக்கிற டிஃபரன்ஸ். சோ யூ டென்ட் டு பிலீவ் வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் ஹஸ் ஹேப்பன்ட் வந்து நம்ம வந்து ரீவிசிட் பண்றப்போ அதே எக்ஸ்பீரியன்ஸ், அதே ட்ராமாவை நீங்க சில நேரத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறப்போ தென் வி டென்ட் டு மேக் தம் லைக் கண்ணை இமீடியட் தொடங்க. நீங்க வந்து பாத்துட்டீங்க, இப்ப நீங்க கண்ணை ஓப்பன் பண்ணுங்க. நீங்க ஓப்பன் பண்ண உடனே பிரெயின் அண்டர்ஸ்டாண்ட்ஸ், ஓகே இதுதான் ரியாலிட்டி, அது கண்ணை மூடிட்டு இருந்தது வேற, இப்ப ரியாலிட்டியில எதுவுமே இல்ல அப்படின்றத ஓபன் பண்ண உடனே அது எப்படி ஒரு படத்தை நீங்க பாத்துட்டு இருக்கு இப்ப கட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சோ அந்த ரியாலிட்டிக்கும் அந்த கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு மாத்தி 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 அவங்களை கூட்டிட்டு போறப்போ தென் வி டென் டு ரெடியூஸ் த ட்ராமா. அவங்க என்ன அண்டர்கோ பண்ணாங்களோ அதை வந்து கம்மி பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இத அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் பார்த்திருக்கேன். அதாவது ஒரு கிளைண்ட்லாம் வந்து அவங்க வந்து அவங்க வந்து ஒரு மிலிட்ரி, அதாவது மிலிட்டன்ட் அட்டாக்ல அவங்க வந்து அதாவது அவங்கள வந்து ரியலா கன் ஷாட் தலை நெத்தியில வச்சு கன் ஷாட் மாதிரி வச்சு அவங்க மிரட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 பயந்துட்டாங்க. அவங்களுக்கு லைஃப் லாங் அது ஒரு பெரிய பயம். அது அவங்க வந்து பார்த்திருக்காங்க. பொதுவா இந்த இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தப்பா இருக்கிறது இல்லைன்னா அவங்க சண்டை போட்டவங்களை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப டேமேஜ் பண்ணி ரோட்ல பப்ளிக் பிளேஸ்ல அவங்கள வந்து கொன்னு போட்டுருவாங்க அப்படின்றத அவங்க பார்த்திருக்கிறாங்க. சோ நம்மள அப்படி மிரட்டி இருக்காங்கன்னா எனக்கும் இது என்னைக்கு வேணா நடக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சோ அவங்கள வந்து அவங்க என்னைய விட அவங்க ஆக்சுவலா ஹைட் அண்ட் வெயிட்ல கொஞ்சம் பெரிய பர்சன். அவங்களுக்கு நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். என் கை நிஜமா அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. என்ன லிட்டரலா எனக்கு ஃப்ராக்சர் ஆயிருமோன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருந்துச்சு. சோ அவங்க கையை ஹோல்ட் பண்றப்போ அவங்க அன்னைக்கு பார்த்த அந்த பயமா இருக்கட்டும், அவங்க கத்துறதா இருக்கட்டும், சோ இட் வாஸ் லைக் அப்படி ஒரு அதுக்கப்புறம் அதை நம்ம அதை கம்மி பண்றப்போ அதை வந்து என்ன சொல்றது, அந்த கான்சியஸ் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு மாத்தி மாத்தி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தென் இன்னும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அவ்வளவு தூரத்துக்கு காம் டவுன் ஆனாங்க. she was able to say the same thing without any அவ்வளோ ஒரு ப்ரெஷர் இல்லாம அவ்வளவு தூரத்துக்கு அந்த இன்டென்சிட்டி இல்லாம அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது, பேச முடிஞ்சது, அவங்களுக்கு அந்த டீசென்சிட்டைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இட் வாஸ் நம்ம பிரெயின் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வேலை பார்க்குதுன்றதுதான். நீங்க வந்து ஒரு கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ் ஸ்டேட்டை மாத்தி மாத்தி நம்மளால ட்ரிக் பண்ண முடிஞ்சதுன்னா நிறைய விஷயத்த அவங்கள வந்து அந்த ட்ராமால இருந்து வெளிக்கொண்டுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்ப இந்த பேய் மாதிரி இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே அந்த மாதிரிதான். நீங்க பேய் மாதிரி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஒருத்தவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு மனசுல ரொம்ப ஒரு ஆளை பதிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபோபியா அது மாதிரி நீங்க எது வேணா பேர் வச்சுக்கலாம். பட் ஆனா அது பயம் வந்து சம்டைம்ஸ் we need to deal with it. அதை வந்து அவங்களுக்கு வந்து டீசென்சிட்டைஸ் பண்றது அளவுக்கு சில பேருக்கு இருக்கதான் செய்யும். இல்லைன்னா அது வந்து அவங்க எல்லா இடத்துலயும் உணர ஆரம்பிச்சாங்கன்னா it becomes a problem.
பட் நிஜமாவே பயப்படக்கூடிய ஒரு விஷயம். லைஃப்க்கு அது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஆனா அது இப்போ ஒரு ஸ்டேஜ் ஃபியரா நாயா இருக்கும் அது இருக்கலாம், மாதிரி. ஸ்டேஜா இருக்கலாம், இல்லைன்னா பேசுறதா இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸாமா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயம் லைஃப்ல உங்களுக்கு வந்து நீங்க வந்து டே டு டே லைஃப்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம். பயமா இருக்கு அப்படின்னா தென் ஹவு டு ஃபேஸ் இட். நீங்க ஃபேஸ் பண்ணாத வரைக்கும் அது திரும்ப 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 உங்க லைஃப்ல அது வந்துகிட்டே தான் இருக்கும். யூ கேன் நெவர் எஸ்கேப் ஃப்ரம் தட் அட் ஆல். ஏன்னா இட் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ்ல நீங்க திரும்ப அதை ஃபேஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ ஒருத்தரை பார்த்து பயப்படுறீங்க, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கு அப்படின்றப்போ ஒரு பயமோ ப்ரப்போஸ் இல்ல பண்ண வெறுப்போ பயப்படுறது இருக்குன்னா, ஏகப்பட்டது இருக்கு. சோ அப்ப திரும்ப 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 நம்ம என்னன்னா we tend to see such people, we tend to interact. ஏன்னா அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்றது அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்த வேண்டியதா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம the way we approach we have to change. சில நேரத்துல அப்படி பயந்து போக 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 சில நேரத்துல திரும்ப 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 நமக்கு அதே அதே இன்ஸ்டன்சஸ் நடந்துகிட்டே மாதிரி இருக்கும். இருக்கும். இது கடைசி கொஸ்டின் இந்த வீடியோல. என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இப்போ மனுஷன் பொதுவா பேய்னு பாக்குறது வந்து ஒரு ஹியூமன் தான். ஒரு மனுஷன் வந்து இறந்து போயிட்டாரு, அந்த பேய் இருக்குது, சுடுகாடு கிட்ட பேய் இருக்குது. ஆனா எனக்கு தெரிஞ்சு பக்கத்து வீட்டு ஒரு ஆள் வந்து ஆடு தினம் 50 ஆடு வெட்டுறாரு, 100 கோழி வெட்டுறாரு. பட் அந்த கோழியோ ஆடு பேயா வருது இல்லை. ஏன் மனுஷன் வந்து அதெல்லாம் பேயா பார்க்க மாட்டேங்க, கொசு அடிக்கும், அது ஏன் பேயா வர மாட்டேங்க? ஏன் ஹியூமன் வந்து பேயா பார்க்க, மத்தவங்க எதையும் பேயா பார்க்க மாட்டேங்க? அது மாதிரி எனக்கு ஏன் வந்து இந்த மென்டாலிட்டி நம்ம தானே we think we are the most superior animal நம்ம நினைக்கிறோம்ல. we are able to control everything நம்ம நினைக்கிறோம். நம்மள மீறி ஒரு விஷயம் இருக்குதான்னா அது இன்னொன்னு ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கோ இல்லைன்னா மனுஷனா இருந்தவனோ அப்படி இருக்கிறது தான் they can try to control நினைக்கிறேன். இட் இஸ் நாட் லைக் நம்மளோட இந்த 5 அறிவு 4 அறிவு வாட் எவர் இட் இஸ் நம்ம கன்சிடர் பண்ற இதெல்லாம் வந்து நம்மள மீறி நம்மள வந்து ஓவர் பவர் பண்ணிட முடியுமானா we have never thought about it. நம்ம அப்படி யோசிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த அனிமல்ஸ் கொல்லவே மாட்டோம். ஓகே, புரிஞ்சது. அப்ப Because இது we வந்து feel that நம்ம தான் ஐடியா superior தரோம். நம்ம நினைக்கிறோம். நம்ம தானே சுப்பீரியர் நினைக்கிறோம். ஆமா ஆமா. சோ நம்ம சுப்பீரியர் நினைக்கிறப்போ நம்ம வந்து இந்த ஹோல் இதுவே அப்படிதான் நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம நிறைய பேரோட தாட் ப்ராசஸ் என்னன்னா மனிதனுக்காக தான் இந்த உலகமே படைக்கப்பட்டதுன்னு தான் நம்ம நினைக்கிறது. சோ அப்படிப்பட்டப்போ அது வந்து சில நேரத்துல இந்த சுப்பீரியரா நினைக்கிறவங்க, அதாவது ஒரு பெட்டர் ரேஸ்ன்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா பெட்டர் ரிலீஜன் நினைக்கிறவங்களா இருக்கட்டும், பெட்டர் கேஸ்ட் நினைக்கிறவங்க, அவங்க எல்லாருமே அவங்க எல்லாம் கூட என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க எல்லாம் வந்து நமக்கு வேலை செய்யறதுக்காகவும் இவங்க எல்லாம் நமக்கு அடிமையாகவும் இருக்கிறதுக்காக தான் இவங்க படைக்கப்பட்டதே. எப்படி ஆடு மாடு எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி இவங்களும் நமக்காக வேலை பார்க்கறதுக்கும் நமக்காக செய்யறதுக்காக தான் படைக்கப்பட்டதுன்னு யோசிக்கிறாங்க நிறைய நேரத்துல. சோ அப்படி இருக்கிறப்போ they will not even feel bad about itல. சூப்பர் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னது. எப்ப மூவிஸ் பார்க்கும், இப்ப மூவிஸ் பார்க்கும், மூவிஸ்ல வில்லன் வந்து ஹீரோ கொன்றுவான், ஹீரோ பேயாகி வில்லனை கொள்ளுவான், வில்லன் கூட உள்ள ஆளுகளையும் கொள்ளுவான். பட் அந்த ஆளுங்க யாரும் பேயாவே இருக்க மாட்டாங்க. காரணம் ஹீரோ வில்லன் பெரிய ஆளு, வில்லன் வந்து கம்மியா இருக்காங்க அவங்களோட. நீங்க சொன்னது அங்கே ஆன்சர் வந்து அது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம்ல. வந்து ஹீரோ வந்து பேயா மாறினா கூட ஹீரோ வந்து நல்லவரா இருப்பார். ஓகே, கெட்டதை அழிக்கிறதுக்காக இருக்கிறதா ஹீரோவா இருப்பாரு. நீங்க கதையே நீங்க பாத்தீங்கன்னா இந்த காமெடியன் பண்றதும் ஹீரோ பண்ணா அது காமெடியா இருக்கும். அதுவே வில்லன் பண்ணானா அது வந்து என்ன முட்டாள்தனமா இருக்குதே அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதே விஷயத்தையே ஒரு கிண்டல் பண்றதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், செய்யறதா இருக்கட்டும், அது வில்லன் பண்ணானா நான் வந்து முக சுளிக்கிற மாதிரி இருக்கு, இவ்வளவு கேவலமான ஒருத்தனா இருக்கிறானே அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஹீரோ பண்ணாருன்னா இல்ல அதான் ஹீரோ பின்னாடி போனானா அது வந்து ஸ்டாக்கிங் கிடையாது, லவ் பண்றது. அதுதான் சொல்றேனே. we have double standards for everything தானே. சோ நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம வந்து ஸ்ட்ராங்கான பர்சன் நினைக்கிறனால நம்ம தான் வந்து we will நம்மள வந்து இந்த ஆடு மாடு கோழியெல்லாம் நம்மள கொல்ல போதா? கண்டிப்பா கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி பார்த்தா சிங்கம் எத்தனை சிங்கத்தை கொண்டிருக்கிறானுங்க, எத்தனை யானை கொண்டு அதெல்லாம் நம்ம வந்து கொல்லணும்னு நினைச்ச என்னத்துக்கு. பட் they do take revenge. அதோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சம்டைம்ஸ் they do take revengeன்னு சொல்றதான் செய்யறாங்க. அதாவது ஒரு இது புலினா வந்து ரொம்ப ரிவெஞ்ச்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அதோட இத கொன்னுட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த பார்த்து வச்சுட்டு அவங்கள வந்து யாரு ஹர்ட் பண்ணாங்களோ உங்களுக்கு கொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அனிமல் பிஹேவியர்ல they do study. நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா, ஒரு மங்கி கூட்டம் இருக்கு, குட்டி குரங்க வந்து ஒரு நாய் வந்து கடிச்சு கொன்றுச்சு. அந்த ஒரு குரங்கு என்ன பண்ணும்னா வருமா அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு நாயை தூக்கிட்டு போய் மலை மேல கீழே போய்
போட்டுக்கொள்ளும். இதே மாதிரி எல்லா நாயும் இந்த ஊர்ல உள்ள நாயெல்லாம் போட்டிருக்கு குரங்கு. இது நியூஸ். நான் கதை சொல்றது நியூஸ் இது. சோ நீங்க சொல்ற மாதிரி இந்த பழி வாங்குற எண்ணம் குரங்கிட்டே இருக்குது. சோ இந்த கடைசி அது வந்து அது இப்ப யானை வந்து இப்போ ஒரு அதோட குட்டி இறந்து போயிடுச்சுன்னா இட் வில் கோ பேக் டு த சேம் பிளேஸ். இல்ல அதோட ஃபேமிலி மெம்பர் யாரோ இறந்து போயிட்டாங்க, அதோட போன்ஸ் அங்க கிடக்குது, ஆனா அவங்க மூவ் பண்ணி போகணும், அந்த குரூப் போயிட்டாங்கனாலும் when it comes back like after a year இல்ல எத்தனை நாளும் அதை வந்து இட் கேன் ஃபீல் தட், இட் கேன் சென்ஸ் தட். அது வந்து அந்த மிஸ் பண்றத வந்து காமிக்க முடியும் அதால. அந்த மாதிரி இமோஷன்ஸ் இருக்கு. காக்கா வந்து நிறைய நேரத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. காக்கா வந்து இட் கேன் டேக் ரிவெஞ்ச்னு ஸ்டடி பண்றாங்க. நிறைய அந்த மாதிரி, ஏன்னா அனிமல்ஸ்க்கும் அந்த பிஹேவியர் இருக்கு, ரிவெஞ்ச் எடுக்கணும், நம்மள ஹர்ட் பண்ணிருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். தேர் ஆல்சோ கெயின், அவங்களுக்கும் இமோஷன்ஸ் இருக்கு, நம்ம தான் அதை கன்சிடர் பண்றது இல்ல பாதி நேரத்துல. அது ஐயோ முட்டுக்கட்டு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ ஆக்சுவலி ஐ எம் குட் வித் ஆல் மை क्वेश्चंस கா. இன்னைக்கு வந்து ஃபுல்லா பேசிக்கான क्वेश्चंस தான் கேட்டோம். அதாவது பேய்னா என்ன, பேயை பத்தி நம்ம ஃபீல் பண்றோமா இல்லையா, பேய் பிடிக்கிறத பத்தி பார்த்தோம். அப்புறம் வந்து பேய் பத்திய சயின்ஸ் என்ன சொல்றதுங்கிற பார்த்தோம். நிறைய क्वेश्चंस பார்த்தோம். இன்னும் இப்போ வருங்கால டாபிக்ஸ்ல வந்து ஓபி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க சொன்ன ட்ரீம்ஸ் பத்தி இன்னும் டீப்பா போகலாம். அதை தவிர்த்து வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி, நிறைய டாபிக்ஸ் இருக்கு நமக்கு பேசுறதுக்கு. இந்த டாக் சைக்காலஜி நிறைய இருக்கு. நீ இந்த பேய் இருக்கா இல்லையானா எனக்கு இது வரைக்கும் சயின்டிபிக்கா பேய் இருக்குன்னு யாரும் ப்ரூஃப் எல்லாம் எடுத்து காமிச்சோம்ல. ஆனா தேர் ஆர் ப்ரூஃப்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. நிறைய படம் பார்த்துட்டோம், அந்த பேய் பர்சஸ் பண்ண டால்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் இப்படிலாம் பயந்துருக்கிறோம். இதெல்லாமே இருக்கதான் செய்யுது. நிறைய நேரத்துல நம்ம எதை நம்புறோமோ, எதை பாக்குறோமோ, என்ன பார்வையில பாக்குறோமோ, we tend to believe it. நம்ம பிரெயின் அந்த மாதிரி ட்ரிக் பண்ணதான் செய்யும். பிடிக்காத ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அவர் என்ன நல்லதே பண்ணாலும் நமக்கு பிடிக்கல. அதே மாதிரிதான் பேய் இருக்குன்னு நம்பணும்னா பேய் இருக்குன்ற மாதிரி எல்லா ஃபீலிங், எல்லா எஃபெக்டும் நம்ம பிரெயின் வந்து அது கொடுக்கும் கண்டிப்பா அப்படின்றது இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் ஆக்சுவலா. சோ அதை பத்தி நிறைய சைக்காலஜிலையும் படிக்கதான் செய்யறாங்க. சோ நம்ம என்ன நம்புறோமோ அதுதான் உண்மைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அது நம்மள அப்படிதான் நம்ப வைக்குது பிரெயின். உள்ள எலும்பே இல்லாத ஒரு விஷயம் தான் பேய்ங்கிறத காமிக்குது, வேற எதுவுமே கிடையாது. See you in the next video. இத பத்தி நிறைய கேள்விகள் இருந்துச்சுனாலும் போடுங்க. பேய் பார்த்து இருந்தீங்கனாலும் அது எப்படி இருக்குனாது அட்லீஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. டிஸ்கஷன்ஸ் அத பத்தி நம்ம வந்து பாப்போம், எப்படி இருந்துச்சு, அதோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு, யார் கூட பாத்தீங்க, என்ன பேய் பாத்தீங்க, நல்ல பேயா கெட்ட பேயா, இதெல்லாத்தையும் மென்ஷன் என்ன ட்ரெஸ் போட்டுச்சு, என்ன கலர் எல்லாம் சொல்லுங்க.